நிர்பயா இந்த பேர் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த வீடியோ பார்க்குற முக்காவாசி பேருக்கு இந்த பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவோட தலைநகரான டெல்லியில பாத்தீங்கன்னா ஓடுற பஸ்ல ஒரு பொண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கொலையும் பண்ணிடுறாங்க. 2012 நடந்த சம்பவம். முன்னாடி ஒரு போட்டோ காமிச்சல 4 பேர் அதை பண்ணாங்க அவங்க. அதே மாதிரியான சம்பவம் திரும்பவும் நடந்திருக்கு டெல்லி. எங்கன்னா டெல்லியில ராணிபாக் அப்படின்ற ஒரு ஏரியால நடந்திருக்கு. அந்த ஏரியால 30 வயதான ஒரு பெண் மங்கள்புரி அப்படின்ற ஒரு ஏரியால உள்ள ஒரு தொழிற்சாலையில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வழக்கம் போல அவங்க வேலையை முடிச்சிட்டு இரவு நேரத்துல அவங்க வீட்டுக்கு போறதுக்காண்டி சரஸ்வதி விகார் அப்படின்ற பகுதிக்கு ஒரு ரிக்ஷால வந்து இறங்கி அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்க நீங்க பாக்குறீங்கல்ல இந்த ஆரஞ்சு கலர்ல ராயல் டிராவல்ஸ் அண்ட் கார்கோன்னு போட்டுருக்கு. அந்த பஸ் பக்கத்துல ஒரு ஆள் நின்னுட்டு இருந்திருக்காப்ல. அவர்கிட்ட போயிட்டு இந்த அம்மா டைம் கேட்டு இருந்திருக்காங்க. உடனே அவன் அந்த பஸ்ஸுக்குள்ள அந்த அம்மாவை இழுத்து போட்டு பஸ்ஸை லாக் பண்ணிட்டான். பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே உள்ள இருந்த 2 பேர் அந்த லேடியை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி நைட் நேரத்துல பல கிலோமீட்டர் அந்த வண்டியை ரன்னிங்லேயே வச்சிருந்து அந்த லேடியை உள்ள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டாப்ல அந்த லேடியை இறக்கி விட்டுட்டு அவங்க வண்டி எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அந்த பெண் போலீஸ்ட்ட போய் புகார் அளிக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்புறம் அந்த லேடிக்கு வந்து மருத்துவ பரிசோதனையும் பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் அந்த வழக்குல பேருந்து ஓட்டுநர் உமேஷ், அந்த பேருந்தோட நடத்துனர் ராமேந்திரன், இப்படி 2 பேரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அந்த பேருந்தையும் பறிமுதல் பண்ணி இருந்திருக்கு. இதுல அந்த பஸ் போன இடம் பூரா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணதுல அந்த பஸ் பூரா வந்து ஸ்கிரீன் போட்டு உள்ள மூடப்பட்டிருந்ததுனால உள்ள என்ன நடந்தது அப்படின்றது தெரியலன்னு சொல்லி போலீஸ் சொல்லி இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்றவன் அந்த ஸ்கிரீனை பூரா திறந்து வச்சுட்டா பண்ணிருப்பேன் எவிடன்ஸ் கொடுக்குற மாதிரி. இதை தொடர்ந்து டெல்லியில உள்ள பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் காலம் தான் மாறி இருக்கே தவிர அந்த சம்பவமானது மாறல அப்படின்னு சொல்லி டெல்லி மக்கள் இப்ப கொந்தளிச்சுக்கிட்டு 2026ல இப்போ இந்த டெல்லியில நடந்த அந்த பஸ்ல நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை திரும்பவும் நிர்பயாவோட பேரை நம்ம இந்தியா முழுக்க ஒலிக்க வச்சிருக்கு.